பிரைஸ் காட். எஃபேசியன்ஸுங்கிற புத்தகம் எஃபேசஸ்ங்கிற இடத்துல இருந்த திருச்சபைக்கு அப்போஸ்தலராகிய பவுல் எழுதின கடிதம். எஃபேசஸ்ங்கிற சிட்டி அப்போஸ்தலராகிய பவுல் வாழ்ந்த காலகட்டத்தில் உலகத்திலே இருந்த மிக முக்கியமான 4 நகரங்களில் ஒன்று. இங்கே கப்பல் துறைமுகங்கள் இருந்ததால் ஏற்றுமதி இறக்குமதி எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிட்டி ரொம்ப பரபரப்பான சிட்டி. வணிக ரீதியாக மிக முக்கியமான நகரம். வணிக ரீதியாக மட்டும் மிக முக்கியமான நகரம் அல்ல, மத சார்பாகவும் மதங்கள் நிறையா வளர்ந்த ஒரு இடம், விக்கிரக ஆராதனை நிறையா நடந்த இடம், மத சார்பான ரீதியிலும் மிக முக்கியமான நகரம் இந்த எஃபேசஸ்ங்கிற சிட்டி. டயானா அப்படிங்கிற ஒரு பெண் விக்கிரகத்துக்கு இங்கே ஒரு கோவில் இருந்தது. இந்த கோவில் செயற்கையான களிமண் மற்றும் கரியால் பூகம்பத்தால் அசைக்க முடியாத ஒரு கோவிலாக இருந்தது. இங்கே பலவிதமான விலையுறந்த கற்களால், வைரங்களாலையும் வைடூரங்களாலையும் இந்த கோவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இப்போ எப்படி இந்த விக்கிரகத்தை வழிபட்டால் குழந்தை பிறக்கும், இந்த விக்கிரகத்தை வழிபட்டால் கடன் பிரச்சனை போயிடும் அப்படின்னு, இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த விக்கிரகத்திட்ட வணங்கணும் அப்படின்னு இப்போ எப்படி நிறைய பேர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அந்த காலத்தில் குழந்தை பேருக்காக இந்த விக்கிரகத்தை நிறைய பேர் வழிபட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்குள்ளேயும் இந்த கோவில் சுற்றி இருக்கிற பிரகாரங்கள்லையும் இந்த கோவிலை சுற்றி இருந்த இடங்கள்லையும் ஆண் பெண் ஆண் பெண் விபச்சாரங்கள், அருவருப்பான பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தது. பல பாவங்கள் இந்த கோவில்லையும் கோவிலை சுற்றியும் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான ஒரு இடத்துக்கு அப்போஸ்தலராகிய பவுல் வராரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த நற்செய்தியை பிரசங்கிக்கிறாரு. நிறைய மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவனால ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ எப்படி ஒரு கோவிலை சுற்றி தாயத்து விற்கிறது, தகடு விற்கிறது, கீ செயின்ஸ் விற்கிறதுலாம் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அந்த டயானாவோட கோவிலை சுற்றிலும் டயானாவோட விக்கிரகம் பொறிக்கப்பட்ட வெள்ளி தகடுகளை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எஃபேசஸ்ல இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் அறிஞ்சு அந்த டயானாவோட விக்கிரகம் பொறிக்கப்பட்ட அந்த வெள்ளி தகடுகளை வாங்குறத விட்டுட்டாங்க. இதனால வெள்ளி வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. டிமிட்ரியஸ்னு சொல்லப்படுற ஒரு வெள்ளி வியாபாரி அங்கே இருக்கிற மற்ற வியாபாரிகளை கூட்டு சேர்த்துக்கிட்டு கலகம் உண்டாக்கினாங்க, பவுலுக்கு இடர்கள் உண்டாக்கினாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த பிசாசானாலும், எந்த தீய சக்தியானாலும், எந்த தீய மனுஷர்களானாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. அவருக்கு எதிர்த்து யாரும் நிற்கவும் முடியாது. ஏன்னா கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கும் நிறைய பேர் இடர்கள் உண்டாக்கலாம், ஆனால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு துணைன்னு இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதிராக யார் ஏற்று நிற்க முடியும்? யாராலும் ஏற்று நிற்க முடியாது. கர்த்தர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது. கர்த்தர் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நமக்கு நிறைய தடைகள் தெரியலாம், நமக்கு நிறைய இம்பாசிபிளான சுச்சுவேஷன்ஸ் தெரியலாம், ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே செல்கிறார். கர்த்தர் தீர்மானிச்சதை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்த டிமிட்ரியஸ் என்னதான் இடர்கள் உண்டாக்கினாலும் பரிசுத்தாவினர் வல்லமே அபிஷேகம் செஞ்சு எஃபேசஸ்ல இருந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றினாங்க. திருச்சபை ரொம்பவே நிறையா எஃபேசஸ்ல வளர்ந்தது. எஃபேசஸ்ல மாத்திரமல்ல, திருச்சபை எல்லா இடத்துலையும் வேகமாக வளர்ந்தது. நல்ல வேரூன்றி வளர்ந்தது, அதிகமாய் வளர்ந்தது. ஆமேன். எஃபேஷியன்ஸ்ல மொத்தம் 6 சாப்டர்ஸ் உண்டு. சாப்டர் 1, 2, 3ல பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சாப்டர் 4, 5, 6ல தேவனுடைய அன்பிற்கு பாத்திரராய் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கார். நிறைய இவாஞ்சலிக்கல்ஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலனா அவ்வளோதான், நரகத்துக்கு தான் போவீங்க, நீங்கள் போய் சொன்னால் கர்த்தருக்கு உங்களை பிடிக்காது, நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு உங்களை பிடிக்காதுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்வதுண்டு. ஏன் ஈவன் குழந்தைங்கள்கிட்ட கூட நீங்கள் அம்மா அப்பாவை எழுத்து பேசுனீங்கன்னா கடவுளுக்கு உங்களை பிடிக்காது, நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு உங்களை பிடிக்காது, நீங்கள் திருடினா கர்த்தருக்கு உங்களை பிடிக்காதுங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்வதுண்டு. அது உண்மை அல்ல, அது முற்றிலும் தவறு. நம்ம பாவம் செஞ்சாலும் கர்த்தருக்கு நம்ம பிடிக்கும். நம்ம போய் சொன்னாலும் கர்த்தர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். நம்ம திருடினாலும் கர்த்தர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார்.
கர்த்தர் நம்ம மீது அன்பா இருக்கிறதுக்கு நம்ம பாவமே செய்யாம இருக்கிறதால கர்த்தர் நம்ம மீது அன்பா இல்லை. தேவன் நல்லவர், தேவர் அன்பானவர். தேவர் அன்பு செய்கிறவர் மாத்திரமல்ல, தேவனே அன்பானவர் தான். அதனாலதான் அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அவர் நம்ம செய்யற பாவத்தை, நம்ம போய் சொல்றதை, நம்மளோட கோபத்தை வெறுக்கிறார். பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாவிகளை அவர் வெறுக்கவில்லை. பாவிகளை அவர் நேசிக்கிறார். பாவிகள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய அன்புக்கு பாத்திராய் நடக்கிறதால நான் போய் சொல்லாம இருக்கணும். கர்த்தர் என் மேல அன்பு வச்சிருக்கிறதால அந்த அன்புக்கு பாத்திரராய் நான் இருப்பதற்காக நான் கோவப்படாம இருக்கணும், நான் திருடாம இருக்கணுமே தவிர கர்த்தரை என்னை அன்பு செய்ய வைக்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த செய்யணுங்கிறது கிடையாது. கர்த்தர் ஆல்ரெடி என் மேல அன்பா இருக்கிறதால அந்த அன்புக்கு பாத்திரராய் நான் திருடாமல், பொய் சொல்லாமல், கோவப்படாம கர்த்தருக்கு பிரியமான விஷயங்களை நான் செய்ய வேண்டும். இந்த தெளிவு, தேவனுடைய அன்பை பத்தின இந்த தெளிவு, இந்த புரிதல் நமக்கு வேணும். எபேசியன்ஸ்ல தேவனுடைய ரகசியம்னு சொல்லப்படுற நிறைய ரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார். அதுல மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னா, திருச்சபையை பத்தின ஒரு ரகசியம். திருச்சபை அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ச். ஸோ நம்ம சர்ச்னா என்ன சொல்றோம்? ஆர்காட் லூதரன் சர்ச்னு சொல்றோம், அப்படி இல்லைன்னா பென்டகாஸ்டல் சர்ச்னு சொல்றோம், இல்லை மெத்தடிஸ்ட் சர்ச்னு சொல்றோம், பேப்டிஸ்ட் சர்ச்னு சொல்றோம், இல்லை விருதாச்சலம்ல இருக்கிற சர்ச்சுன்னு சொல்றோம், இல்லை சென்னையில இருக்கிற சர்ச்சுன்னு சொல்றோம். சர்ச்சுனா அது கிடையாது. நீங்களும் நானும் தான் சர்ச். அது வெறும் கட்டிடம், செங்கலால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இந்த ரகசியம், தேவனுடைய ரகசியம் எபேசியன்ஸ்ல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்காரு. தேவனுடைய அன்பை பற்றி, தேவனுடைய கிருபையை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை பற்றி நிறைய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் எபேசியன்ஸ்ல வெளிப்படுத்தி இருக்காரு. தேவனுடைய வார்த்தையை நாம் உற்சாகத்தோடு வாஞ்சையோடு படிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் கைகளை பிடித்து நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இடத்திற்கு நம்மை கூட்டி செல்வார். கர்த்தர் தீர்மானித்திருக்கிற வாழ்க்கையை நம்மை வாழ வைப்பார். ஆமென்.